போன வாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு ஸ்ப்ளெண்டர் வந்து போட்டிருப்பேன். ஸோ நம்ம பைக்கில் வந்து ஒரு 4500 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆயில் சேஞ்ச் பண்ணி போட்டிருப்போம். பட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ப்ளெண்டர் வந்திருக்கு. இந்த ஸ்ப்ளெண்டர் வந்து இவங்க வந்து ஒரு 6000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. ஸோ இந்த 6000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடுன இந்த பைக் வந்து இதோட ஆயில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு மாற்றுறதுக்கு வந்து அதே மாதிரி ஹீரோ 40 தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ ஹீரோ 40 தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து BS6 மாடல் கிடையாது, இது வந்து BS4 2017 மாடலு. ஸோ இது வந்து கார்பரேட்டர் பைக் மாடலு. ஸோ இதில் வந்து நம்ம சிம்பிளாக வந்து ஆயில் வந்து ட்ரைன் பண்ணிட்டு ஆயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரைன் வாஷர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா சர்வீஸ் வந்து இவங்க மாற்றவே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே ஓட்டி டைட் பண்ணி ஓட்டி இது அப்படியே மடங்கிருச்சு. ஸோ இப்படி மடங்கிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆயில் வந்து கீழே வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். இப்போ புது வாஷர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்படி வந்து மேக்ஸிமம் ஒரு வாஷரை வந்து நீங்கள் 2 தடவை யூஸ் பண்ணலாம். ஒரு வாட்டி இப்படி போட்டிங்கன்னா அடுத்த சர்வீஸில் கழட்டி திருப்பி போடலாம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து வாஷர் வந்து அலுமினியம் வாஷர் தான். நம்ம டைட் பண்ண அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ மறுபடியும் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே கண்டிப்பாக ட்ரைன் நெட்டில் வந்து நம்மளுக்கு ஆயில் லீக் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ரிட்டர்ன் வரல மாட்டேன்ருச்சு. நம்ம வந்து இது பிச்சு தான் எடுத்துகிட்ருக்கோம். உடச்சி ப்ரோக்கன் பண்ணி தான் இந்த வாஷர் எடுக்க முடியுது. ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 2 சர்வீஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வாஷர் வந்து இந்த அளவுக்கு வந்து நெளிஞ்சு வளைஞ்சு இதில் போய் ஜாமாய் ஒட்டிருச்சு. இப்படி ஒட்டும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஆயில் லீக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வாஷர் வச்சு புதுசு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 ரூபா தான் ஒரு மேக்ஸிமம் இதோட ரேட்டு. இந்த மாதிரி ட்ரைன் வாஷர் வந்து வச்சுட்டு அப்படியே ட்ரைன் நெட் போட்டு டைட் பண்ணிடலாம். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு சர்வீஸில் கொஞ்சம் ஒரு வேலை இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயில் சீல் போயிடுச்சு, கிக்கர் ஆயில் சீலு. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிளச் ஓரிங்கன்னு ஒரு இந்த இடத்துக்கால. ஸோ இந்த ரெண்டும் போயிடுச்சு. ஆயில் லைட்டாக லீக் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து 6000 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக மாற்றி விட சொன்னாங்க. ஸோ மாற்றி விட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஓட்டலாம். பட் இதுவுமே வந்து இடையில கொஞ்சம் அதிகமாக லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா இது ஆயில் சீல் வந்து மாற்றுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆயிலோட திக்னஸை பற்றி தான் நம்ம போன வீடியோவில் வந்து பேசியிருந்தோம். அதில் வந்து நம்ம 4500 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தோம். ஸோ 4500 கிலோமீட்டருங்கும் போது நம்மளுக்கு வந்து விஸ்காசிட்டி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் இந்த ஆயில் பாருங்கள் 6000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க இது. ஸோ 6000 கிலோமீட்டருக்கு மேலேயே ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னார். இதோட விஸ்காசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் எடுக்கும்போது அப்படியே ட்ராப் போடுறதுக்கே கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அந்த ட்ராப் இழுகிறதுக்கே வந்து ஒரு கெட்டியாக ஆயிடுச்சு. விஸ்காசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா கெட்டி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கெட்டி ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இன்ஜின்லேருந்து இங்கே கீழே இருந்து ஆயில் ஃபில்டர் ஆகி மேலே போய் இப்படி சர்க்குலேட் பண்ணிட்டு வரும். ஸோ இந்த சர்க்குலேட் ஆகக்கூடிய அந்த டைமு வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இந்த கெட்டியாக இருக்கக்கூடிய இந்த ஆயில் வந்து ஈஸியாக போக முடியாது, கொஞ்சம் ஹார்டாக தான் போகும். ஸோ இதுலேருந்து அதில் போய் சர்க்குலேட் ஆகிட்டு ரிட்டர்ன் திரும்பி வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து டைமு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து இன்ஜின் வந்து ஹீட் வந்து அதிகமாகும். ஸோ இந்த பழைய ஆயிலை நீங்கள் இவ்வளோ தூரம் வச்சு ஓட்டும்போது இன்ஜின் வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி தேய்மானம் வந்து அதிகமாகிடும். ஸோ தேய்மானம் அதிகமாச்சு அப்படின்னா நம்ம இன்ஜின் பிஸ்டனு இதெல்லாமே வந்து குயிக்காக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 6000 கிலோமீட்டருங்கிறது என்ஆஃப் தான். ஸோ இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து டாப் அப் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 3000 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து ஒரு டாப் அப் பண்ணிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து நான் வந்து தவறான ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 3000 to 4000க்குள்ளே வந்து நீங்கள் ஆயிலை மாற்றிக்கிறது பெஸ்ட்டு. என்னதான் டாப் அப் பண்ணாலும் ஒரு 100 ml டாப் அப் பண்ணுவீங்க. ஸோ அந்த 100 ml இதில் கலக்கும்போது நம்மளுக்கு பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ இதோட விஸ்காசிட்டி வந்து ரொம்ப அடர்த்தி அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ அப்படி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து கம்மியாகும்.